உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னடா வெறும் சப்பரத்தை மட்டும் தூக்குறீங்க? சாமி எங்கடா? ஐயோ, அம்மா குளத்துக்குள்ள விழுந்துட்டா போலயே. நல்லா தேடுங்கப்பா. தெய்வ குத்தம் ஆயிடும். நல்ல சகுனம் இல்லையப்பா இது. இப்பதான் 5 வருஷத்துக்கு மழை தண்ணி குறை இல்லாம விவசாயம்லாம் நல்லபடியா விளைஞ்சுக்கிட்டு இருக்கு. குளத்தோட போயிருச்சே கடவுளே. என்னங்க இது? என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. எங்க தேடி அம்மன் சிலையை காணோம். ஏய், குளத்துல விழுந்த அம்மன் எங்கடா போகும்? உள்ளதாண்டா கிடக்கும். ஆமா பாருங்கடா. குளத்துக்கு நடுவுல பெரிய கிணறு இருக்கு இல்லையா, அதுக்குள்ள விழுந்திருக்குமோ? ஒருவேளை கிணத்துக்குள்ள சிலை விழுந்திருந்ததுன்னா தண்ணிய மொத்தத்தை இறைச்சிட்டுதான் சிலை எடுக்க முடியும். ஏண்டா தண்ணி மொத்தத்தையும் வெளியே எடுத்தா எப்ப தெப்ப திருவிழாவை நடத்துறது? என்னடா பேசுறீங்க? எப்படி சொல்றாங்க? குளத்தை காலி பண்றது தப்புடா. பெரிய பாவம் ஆயிடும். யாராவது தம் கட்டு தெரிஞ்சாலும் உள்ள இறங்கி பாருங்கப்பா. ஏய் என்னப்பா? மாறா தம்பி. மாறா. டேய் மாறா. மாப்ள மாறா 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 மாறா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, என் புள்ளைய காணுமே. கொஞ்சம் நல்லா உள்ள போய் தேடுங்களேன். ஏய், சாமி வந்துருச்சு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் ஐயா, சக்தி. பெரியவங்களே, எப்படி எப்படி ஜெயிலுக்கு போனவ மனசு அழுக்கா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, தெய்வத்தை தொடக்கூடாதோ? இத்தனை பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்தோம். அம்மன் தன்னை யாரு தொட்டு தூக்கணும்னு முடிவு பண்ணிருக்கா பாத்தீங்களா? இப்ப யாருக்கு மனசு சுத்தம், யாரு உயர்வானவங்கன்னு அம்மனே சொல்லிருச்சுல. அப்புறம் என்ன, அம்மன் தான் கிடைச்சிட்டாங்கல்ல, தூக்கிட்டு வாங்க. தூக்கிட்டு வா மாறா. பராசக்தி. ராமச்சந்திரா, குசரையா, இந்த கோயிலும் இந்த ஊரும் உன் பிள்ளைக்கும் உனக்கும் கடமைப்பட்டிருக்குப்பா. உன் பிள்ளைய கோயில் சன்னிதானத்துல வச்சு சில பேர் உன் பிள்ளைய தப்பா பேசும்போது அது தெய்வ குத்தம்னு அந்த அம்மனே எங்களுக்கு உணர்த்திட்டாப்பா. ஊர் மக்கள் சார்பா இந்த கோயில் பூசாரினா உங்ககிட்டயும் உன் பிள்ளைங்க கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்பா. என்ன மன்னிச்சிருப்பா. ஐயா பூசாரி, சாமிக்கு பூசை பண்றவங்க கையே சாமியை பார்த்து மட்டும்தான் கும்பிடணும். எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்களை பார்த்து கும்பிடக்கூடாது. அப்படிலாம் இல்லப்பா. மனுஷங்கள சாமியும் உண்டு, பூதமும் உண்டு. இன்னைக்கு அந்த தெய்வம் யாரு நல்லவங்க யாரு தப்பானவங்கன்னு காட்டி கொடுத்துருச்சுல. உன் பிள்ளை இல்லைன்னா
இன்னைக்கு திருவிழாவே இல்லாம போயிருக்கும்பா. உன் பிள்ளை கள்ளங்கப்படம் இல்லாதவன், எந்த தப்பும் செய்யாதவன்னு நாங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம்ப்பா. தலைவரே, பூசாரி வருஷா வருஷம் முதல் மரியாதை ரத்தினத்துக்கு தான் கொடுப்போம். அவர் போனதுக்கு அப்புறம் இந்த மரியாதையை வாங்குறதுக்கு ஆளே இல்லம்மா. இப்ப இதோ அவரோட மருமக பிள்ளையும் பேரனுங்களும் வந்திருக்காங்க. வந்ததும் இல்லாம இன்னைக்கு அவங்க தான் நம்ம அம்மனையே மீட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மரியாதை செய்யற விதமா இவங்களுக்கு முதல் மரியாதை செய்யணும்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். நீங்களாம் என்ன சொல்றீங்க? தாராளமா செய்யலாங்கய்யா. தாராளமா செஞ்சிடலாம். அம்மா தாயே. ராமச்சந்திரா, கொஞ்சம் முன்னாடி வா. ஆ. அண்ணா பாத்தியா, நம்ம எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். வந்த உடனே நம்ம வேண்டுதல அந்த அம்மன் ஏத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப மதிக்கிற அந்த பரிவட்டத்தை உனக்கு தான் கொடுக்கணும்னு எல்லாரும் சொல்றாங்க. நீ ஆசைப்படுற மாதிரியே உன் புள்ள எல்லார் மத்தியிலயும் உனக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டான். இதை விட உனக்கு வேற என்ன வேணும் சொல்லு? நல்ல பிள்ளைங்க, நல்ல மருமகளுங்க, இவ்ளோ பெரிய மரியாதை. நீ ரொம்ப கொடுத்து வச்சவண்ணா. எனக்கு சந்தோஷமா இருக்கு உன்னை பாக்குறதுக்கு. இந்த தம்பிக்கும் பரிவட்டம் கட்டுங்க. இல்லைங்க, அதெல்லாம் வேணாம். ஏன்பா ஏன் தம்பி? கட்டி விடு. சாமி கொடுக்கறத வேணாம்லாம் சொல்லக்கூடாது. முன்னாடி வாப்பா. டேய் போடா, போ. போ. வாங்க தம்பி. அம்மா தாயே. அடிப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.